ஹாய் எல்லாருக்கும். நீங்கள் அடிக்கடி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குற ஒருத்தரா? நிறைய ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுவீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க என்னென்னு பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் நம்ம அதிகமாக ரீல்ஸ் தான் பார்ப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீல் வந்து உங்களுக்கு பிடிச்ச ரீல்ஸ் நிறைய இருக்கும். இதை எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த டவுன்லோட் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்க அந்த டவுன்லோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணக்கல. இந்த மாதிரியான டவுன்லோட் பண்ண பிறகு அந்த ரீல்ஸோட ஓனரோட அக்கௌண்ட் ஐடியோட இந்த லோகோ ஒன்று வீடியோ ஃபுல்லாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லாமல் நம்ம எப்படி வீடியோவை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டீப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாம் எப்படி அந்த இன்ஸ்டாகிராம் லோகோ இல்லாமல் வீடியோ டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிற வீடியோவோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷேர் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல கீழே பாருங்கள் காப்பி லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணி லிங்க் இப்போது காப்பி ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு உங்களோட க்ரோம் அல்லது கூகுளை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாரில் இப்போ நான் சர்ச் பண்ணியிருக்க மாதிரி saveit.net அப்படிங்கிறத டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்போது இதில் ஃபஸ்ட்டாகவே சேவ் ஐஜி இன்ஸ்டாகிராம் டவுன்லோடர் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிற இடம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட்டில் காப்பி பண்ண அந்த லிங்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே கேட்டிருக்கும் டவுன்லோட் வீடியோ, டவுன்லோட் தம்ப்நெயில்னு. இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் வீடியோ அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கு கேட்குது. ஸோ டவுன்லோடிங் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து இந்த இடத்துல பார்க்கலாம் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நம்ம இப்போ இந்த வீடியோ டவுன்லோட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு. வாங்க எப்படி டவுன்லோட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்னடா நல்ல வசதியா இருக்கீங்க, சோ மால்க்கு போவீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இடத்துலையுமே அந்த இன்ஸ்டாகிராம் லோகோ, அந்த ஓனரோட அக்கௌண்ட் எதுவுமே வராமல் அந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸோ இதுலேயோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றும் இன்ஸ்டாகிராம் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமா இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கை வந்து பயோவில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமில் என்னோட பேசிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.